என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். என்ன தலைப்பு என்று கேட்டபோது திருமதி கௌரி அவர்களிடம் நான் மணிப்பவள உரைகள் ஒரு சோலை பார்வை என்று தலைப்பு கொடுத்தேன். அதென்ன மணிப்பவளம், சான்ஸ்கிரிட் தமிழ், அவ்வளவுதான். வைணவ உரைகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்று கேட்டால் சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்ததாக இருக்கும். செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி என்று திருமங்கை மன்னன் அருளி செய்வார். தென்சொற் கடந்தான் வடசொற்கு எல்லை தேர்ந்தான் என்று கம்பராமாயணத்திலே ராமனை பற்றி கம்பர் பாடுவதையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு வகையில் இந்த இரண்டு சொற்களையும் கலந்து எழுதுகிற போது பெரும்பாலும் பிராட்டியும் போல அவை அடியார்களுக்கு காட்சியளிப்பதாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். ஆகவே மணிப்பவள உரைகள் ஒரு சோலை பார்வை. மணிப்பவள உரைகள் சரி, அதென்ன சோலை பார்வை? வைணவர்கள், குறிப்பாக உரையாசிரியர்கள் தமிழுக்கு தந்த கொடை எண்ணி எண்ணி இன்பரக்கூடிய அளவுக்கு பல அரிய கொடைகளை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சோலை பார்வை என்றால் என்ன பொருள்? அடுத்து ஒரு சோலைக்கு முன்னாலே போய் நாம் நிற்கிறோம். அந்த சோலைக்குள்ளே என்னென்ன மரங்கள், இது காஞ்சி மரம், இது பாக்கு மரம், இது வாகை மரம், இது தென்னை மரம், இது பனை மரம் என்பது போல மரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்பது ஒரு வகை. அப்படி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மரங்களையும் பூ செடி கொடிகளையும் மேலோட்டமாக பார்ப்பது ஒரு வகை. இந்த மேலோட்டமான பார்வைக்குத்தான் வைணவர்கள் ஒரு சோலை பார்வை என்று பெயரிட்டார்கள். இதை சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு தொடர் நினைவுக்கு வரலாம். ஆங்கிலத்தில் உள்ள தொடர் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, தமிழ் ஹிஸ்டரி ஆஃப் லிட்டரேச்சர் பை டிபிஎம். தேப்பு மீனாட்சி சுந்தரனாருங்கிற ஒரு தமிழறிஞர் ஆங்கிலத்தில் அந்த காலத்தில் ஒரு சிறிய நூல் ஒன்றை எழுதினார். மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தபோது அப்போ தமிழ் ஹிஸ்டரி ஆஃப் லிட்டரேச்சர் எ பேர்ட்ஸ் ஐ வியூ என்று பெயரிட்டிருப்பார். அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ என்கிற அந்த தொடருக்கு தமிழில் சொல்ல வேண்டுமானால் வைணவ உரையாசிரியரிடம் கடன் பெற்று நாம் இதை பயன்படுத்தலாம். ஒரு சோலை பார்வை. ஆக ஒரு சோலை பார்வை என்பது மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், மேலோட்டமாக வைணவ உரைகளை அவர்கள் படிப்படியாக உரைகளை பெருக்கிக் கொண்டே போனவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவாய்மொழியில் 5 உரைகள் இருக்குது. திருவாய்மொழிக்கு அந்த 5 உரைகளையும் சேர்த்து, மூலத்தையும் உரைகளையும் சேர்த்து பகவத் விஷயம் என்று பாராட்டுவது, கொண்டாடுவது வைணவ மரபு. பகவத் விஷயம் அந்த 5 உரைகள் என்னென்ன என்று கேட்டால், 6000 படி என்கிற உரை திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற பெரியவர் செய்தது. அவர் ராமானுஜருக்கு நெருங்கிய உறவு அம்மான்சை என்று நான் நினைக்கிறேன். திருக்குறுகை பிரான் பிள்ளான். அதுக்கு அடுத்து 9000 படி நஞ்சியர். 12000 படி காலத்தால் பின் வந்தது. இருந்தாலும் அதை அடுத்தபடியாக நாம் சொல்லலாம், அழகிய மணவாள செய்யர் என்று அவருக்கு பெயர். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். எல்லா உரையாசிரியர்களை காட்டிலும் ஆழ்வார்கள் பாடி யாப்பியல் பற்றிய செய்திகளை முதலாக குறிப்பிட்டவர் அவர்தான். இதனால் என்ன விருத்தம், இதனால் என்ன விருத்தம், இதனால் என்ன விருத்தம் என்று விளக்கி சொல்லிக் கொண்டே போவார். யாப்பியல் சிந்தனையுடைய ஒரு பேரறிஞராக விளங்கியவர் தான் அழகிய மணவாள செய்யர். அந்த அழகிய மணவாள செய்யர் 12000 படி உரை செய்தார். அது காலத்தால் பின் வந்தது. அதற்கு அடுத்தது நாம் சொன்னோம் அல்லவா, பரம போக்கியமாய் உரையருடையவர் பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய உரை 24000 படி. 24000 படி 36000 படி 5வது உரை. அதை பல பேர் இன்றைக்கும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர்கள் சிலர் கூட தவறாக புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த 36000 படியை சில பேர் வடக்கு திருவதி பிள்ளை என்று ஆங்கிலத்தில் நூல் எழுதிய சில பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 36000 படியை சொன்னவர் நம்பிள்ளை, ஏடுபடுத்தியவர் வடக்கு திருவதி பிள்ளை. ஆக வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், ஏடுபடுத்தியவர் என்றால் இப்போ நான் சொல்ல ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த சொன்ன எனக்குத்தான் அந்த உரையாசிரியர் பெயர் வரும். எழுதியவருக்கு எழுத்தாசிரியர் என்று பெயர். டாக்டர் வாசுப்பா மாணிக்கம் என்கிற ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார். அவர் எதையுமே தெளிவாக சிந்தித்து சொல்லக்கூடியவர் சொன்னார். ஆக எழுதியவரை உரை எழுத்தாசிரியர் என்றும் சொன்னவரை உரையாசிரியர் என்றும் சொல்லலாம். உரையாசிரியர் நம்பிள்ளை, எழுதியவர் எழுத்தாசிரியராகிய வடக்கு திருவதி பிள்ளை. ஆக இந்த வகையிலே வைணவத்துக்கு படிப்படியாக 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி என்று படிப்படியாக பெருகி கொண்டு போனவை. வைணவத்தில் ஒரு மரபு உண்டு, விரித்து 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 சொல்லிக்கொண்டே போகக்கூடிய ஒரு அழகையும் நாம் பார்க்கலாம். எல்லாத்தையும் அப்படியே சுருக்கி இவ்வளவுதான் இது என்று சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய கேப்சூல் என்று சொல்கிறோமே, அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மையையும் வைணவ உரைகளிலே பார்க்கலாம். இப்போ திருவாய்மொழி 1000 பாட்டு,
ஒட்டுமொத்தமாக சொன்னால் 1000 பாட்டு. ஆனால் உண்மையில் எத்தனை பாட்டு இருக்கிறது? 1102 பாசுரங்கள். இந்த 1102 பாசுரங்களையும் தமிழ் 1000 என்று சொல்லக்கூடிய மரபு ஒன்று உண்டு. கொஞ்சம் 100 கூட குறை இருந்தாலும் 1000 என்று நாம் சொல்கிறோம். இந்த திருவாய்மொழி 1102 பாசுரங்களும் சுருக்கமான சாரமான பொருளை முதல் 3 பதிகங்களிலே பார்க்கலாமா? இது நம்ம முன்னோர்களுடைய, அதாவது முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு விமர்சகர்களாக இருந்தார்கள். அவர்கள் உரையாசிரியர்களாக மட்டும் இல்லை, அந்த நூல்களை படித்து கருத்து சொல்லக்கூடிய விமர்சகர்களாகவும் இருந்தார்கள். நம்ம போகிற போக்கில் ஒரு பாட்டை தமிழில் படிப்போம். அதாவது விருத்தம் என்னும் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் வெண்பாவிற் புகழேந்தி, வெண்பாவிற் புகழேந்தி, விருத்தம் என்னும் அந்த பாட்டுக்கு கம்பன் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்றெல்லாம் படிக்கிறோம். இதை மேலோட்டமாக படித்தால் ஏதோ ஒன்றும் ஒரு வகையில் சிறந்தது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்பது போல தோன்றும். அப்படி சொன்னவர்கள் ஒரு வகையில் திறனாய்வாளர்கள். இப்போ எத்தனை வெண்பால் நூல்களையும் படிச்சிருக்கணும், எத்தனையோ வெண்பால் நூல்களை படித்து தான் என்ன சொல்லியிருக்கணும்? வெண்பாவிற் புகழேந்தி. எத்தனை பரணி நூல்களை அவன் படித்திருக்க வேண்டும். அப்படி படித்த பிறகுதான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று அவனால் சொல்லியிருக்க முடியும். அது மாதிரி திருவாய்மொழி முழுவதையும் படித்து படித்து அதில் தோய்ந்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். திருவாய்மொழியுடைய 1102 பாடல்களை அடங்கிய திருவாய்மொழி முழுவதையும் முதல் 3 பதிகங்களிலே பார்க்கலாம். அதன் சாரத்தை முதல் 3 பதிகங்களிலே பார்க்கலாம். முதல் 3 பதிகங்களின் சாரத்தை முதல் 3 பாடல்களிலே பார்க்கலாம். முதல் பதிகத்தின் முதல் 3 பாடல்களில் பார்க்கலாம். முதல் 3 பாடல்களின் சாரத்தை அந்த முதல் பாட்டில் பார்க்கலாம். அந்த முதல் பாட்டினுடைய சாரத்தை உயர்வர உயர்நலம் உடையவன் என்கிற முதல் அடியில் பார்க்கலாம். மேலொரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் என்று எடுப்பான் கம்பன் பின்னால. உயர்வர உயர்நலம் உடையவன் என்கிற இந்த தொடரையே கம்பன் தன்னுடைய ராமாயணத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் என்பதை எளிய தமிழில் இன்னும் விளக்குவதாக கருதி மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் கால்தரை தோய வந்து கற்புல குற்றதமா என்று வாலிவதை பிளரத்தை பாடுவதை பார்க்கிறோம். ஆக அந்த எந்த அளவுக்கு ஆழ்வாருடைய இந்த உரைகளையெல்லாம் படித்து ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் படித்து அந்த உரைகளையெல்லாம் உள்வாங்கி அதை அனுபவித்து நமக்கு திரட்டுப்பால் போல நீ விரிவாக படிக்க வேண்டாலும் படித்துப்பார். 6000 படி 9000 படி 36,000 படி வரைக்கும் படி. அதை சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் இப்படி தெரிந்து கொள். திருவாய்மொழி முழுவதையும் படிக்க நேரமில்லை, அதை மனனம் செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கக்கூடியவனுக்கு வழிகாட்டுவது போல நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். புறத்தையும் படி முடியலைன்னா முதல் 3 பதிகங்களை படி, அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அந்த முதல் பதிகத்தில் உள்ள 3 பாடல்களையாவது படி, அதுவும் முடியலை என்றால் முதல் பாட்டையாவது படி, அதுவும் முடியலை என்ன உயர்வர உயர்நலம் உடையவன் என்கிற அந்த 3 சீர்களாகிய முக்கால் அடியாவது தெரிந்து கொள். இது வைணவர்கள் சுருக்கமாக இப்படி வழிகாட்டக்கூடிய முறை திருப்பாவைக்கு உண்டு. பட்டர் சொன்னாரா அந்த காலத்தில், விடுவோரை எழுந்திருந்து 30 பாசுரங்களையும் ஒருவன் சொல்ல கடவன். சிற்றஞ்சிறுகாலை இங்கே வரும்போது சொல்கிறார், 30 பாசுரங்களையும் ஒருவன் சொல்ல கடவன். முடியலைன்னா மாட்டிச்சலனாகின்பார். மாட்டிச்சலாகினா அவனால் முடியாமல் போச்சுன்னா முன்னோர்கள் அப்படிலாம் சொன்னாங்க, அனுசந்தித்தார்கள், மனப்பாடமாக சொன்னார்கள். 30 நாளும் நம்மளால் முடியலையேன்னு நினைக்காவது செய்யினார். நம்மளால் முடியலையே திருப்பாவை பாட்டுகளை பற்றி பேசவோ நினைக்கவோ சொல்லவோ முடியலையேங்கிற நினைக்கவாது செய், அந்த நினைப்பே உன்னை கடையேற்றும் என்பது போல சொன்னார்கள். ஆக அது மாதிரி ஆழ்வாருடைய பாசுரங்களையும் அவர்களுடைய உரைகளையும் படிப்பதற்கு முன்னால் அந்த பாசுரங்கள் எந்த வகையிலே தமிழுக்கு சிறந்தவை, பக்தி இலக்கியத்துக்கு எந்த வகையிலே அவைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தவை என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லுகிற போதெல்லாம் ஆழ்வார்கள் அமுது என்று சொல்கிறோம், ஆழ்வார்கள் அமுது என்று சொல்கிறோம். இறைவனுக்கே அமுதன் என்று பெயர், இறைவனுக்கே அமுது என்று பெயர். அந்த அமலாதிபுரானில் கடைசி பாட்டு, அமுதனை கண்ட கண்களால் வேறொன்றையும் நான் காணப்போவதில்லை என்பது போல அவர் பாடுவார். ஆக அமுதனை அமுத தமிழால் பாடியவர்கள் இவர்கள். உதாரணமாக தமிழுக்கு அமுதுன்னு பேர். ஆக நம் காலத்தில் ஒரு கவிஞர் பாடினார், இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தவனால் அமுது. தமிழுக்கு அமுது என்று பெயர் அவரே. தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன். சரி, இப்படி அமுதன் சொன்னது ஒருவர் மட்டும்தானா? அவருக்கு முன்னால் யார் சொன்னது? அவருடைய குருவாகிய பாரதியார் சொன்னார், தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்னார். சரி, பாரதிதாசன் அப்படி பாரதியார் சொன்னார். அதுக்கு முந்தி பாரதிக்கு முந்தி யாராவது சொன்னாங்களா? நான் சொல்லக்கூடிய அந்த படிநிலை கொஞ்சம் எண்ணிப்பாருங்கள். பாரதிக்கு முந்தி தமிழுக்கு அமுதென்ற பேர்னு பாரதிதாசன் சொன்னால்,
அதுக்கு பிறகு தெள்ளூற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், இங்கு அமர சிறப்பு கண்டார். தமிழை அமுதம் அமுது என்று அனுபவித்து படிப்பவர்கள் யாரோ, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாடியவன் பாரதி. ஆக அப்படி தமிழை யார் அனுபவித்து அமுத சுவை வந்து படிக்கிறார்களோ அவர்கள் அமரர்களுக்கு நிகரானவர்கள் சொன்னான். அதுக்கு முன்னால் இது மாதிரியான கருத்தை தமிழோடு தொடர்புறுத்தி யாராவது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால், ஒருத்தன் சொன்னால் அவன் பேர் தெரியல, ஆனால் அவனுடைய நூல் மட்டும் விளங்குகிறது. அந்த நூலுக்கு பெயர் தமிழ் வீடு தூது, 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் வீடு தூது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நூலை படிக்காதவர்களும் ஒரு வரியை தெரிந்து வைத்திருப்பார்கள், ஒரு அடியை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அடி என்ன என்று கேட்டால், இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். ஆக தெள்ளூற்ற தமிழமையும் சுவை கண்டார் என்று பாரதியும், இன்ப தமிழ் மொழி எங்களுக்கு அமுது என்று, தமிழுக்கு அமுது என்ற பெயர் என்று பாரதிதாசன் சொன்ன கருத்தை தான் அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இதே மாதிரி தமிழை அமுதென்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால் சொல்லியிருக்கிறார்கள். அமுதென்றும் தேனென்றும் ஆழியான் என்றும் அமுதென்று கண்டுகொண்டான் என்றும், அமுதென்றும் தேனென்றும் ஆழியான் என்றும் அமுது அன்று கொண்டு வந்தார் என்றும் அமுதன்னு சொல்மாலி சொன்னேன் என்கிற புதத்தாழ்வார் பாட்டில் அமுது 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 என்று பன்முறை அடுக்கி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி தமிழை அமுதாக கண்ட இந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் திருவாய்மொழி முதலான நூல்கள், திவ்ய பிரபந்தம் முழுவதுமே பக்தி இலக்கியம்னு நம்ம பார்க்குறோம். இந்த பக்தி இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது தமிழ் இலக்கியங்களில் பூந்து நான் திவ்ய பிரபந்தம் எப்படி இருக்கிறது, திருமுறைகள் எப்படி இருக்கிறது பார்வதற்கு முன்னால் பொதுவாக ஒரு கருத்து அறிஞர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அது என்னன்னு கேட்டால், லத்தீன் வந்து சட்டத்தின் மொழி, லாங்குவேஜ் ஆஃப் லா. ஹீப்ருங்கிறது அறநெறி சார்புடைய மொழி, எத்திக்ஸ். சமஸ்கிருதம்ங்கிறது தத்துவத்துடைய மொழி. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் முதலானவை சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், அறிவியல் தொழில் சார்ந்த அந்த துறையினுடைய மொழி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மொழியை நம்முடைய அறிஞர்கள் சொன்னார்கள். லத்தீனை சட்டத்தின் மொழி என்றும், ஹீப்ருவை அறநெறி சார்புடைய சமயத்தின் மொழி என்றும், சமஸ்கிருதத்தை தத்துவத்துடைய மொழி என்றும், ஹீப்ரு என்பதை அறநெறி சார்புடைய மொழி என்றும் சொன்னார்கள். அதை டிபிஎம் என்கிற ஒரு அறிஞர், டிபி மீனாட்சி சுந்தரனார், டேப்போமி, இஃப் லட்டின் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் லா, இஃப் சான்ஸ்கிரிட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எதிக்கல் ரிலிஜன் என்று சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் தமிழ் இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் டிவைன் லிட்ரேச்சர் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் பக்தி இலக்கியம் என்று ஒரு சொன்னதையே நம்ம சான்றாக எடுத்துக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தமிழ் பக்தியின் மொழி. இப்போ லத்தீன் வந்து சட்டத்தினுடைய மொழி, ஈப்ரு முதலானவை சமய சார்புடைய மொழி, ஆங்கிலம் முதலானவை விஞ்ஞானத்தினுடைய மொழி, தமிழ் பக்தியினுடைய மொழி என்று ஒரு சொன்னதையே கிளிப்பிள்ளை போல நாம் திரும்பவும் சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாகும்? உண்மையிலேயே தமிழ் பக்தியின் மொழிதானா? அதுக்கான விதை எங்காவது விழுந்திருக்கா? ஒரு மரம் உழைத்திருக்கணும், ஆளும் அரசும் வேம்பும் ஒரு இடத்துல பெருமரங்களாக வளர்ந்திருக்கின்றன, தழைத்திருக்கின்றன என்று சொன்னால் அதுக்கான விதை எப்போவோ விழுந்திருக்கணும். விழுந்ததுனால அது முளைச்சிருக்கு, அது தழைச்சிருக்கு. அது மாதிரி தமிழை பக்தியின் மொழி என்று சொல்கிறோமே, அந்த தமிழ் பக்தியினுடைய மொழி என்பதற்கான அந்த விதை எங்கே விழுந்தது என்று நாம் தேடினோமானால் நமக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த ஆழ்வார்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த மேடையில் திவ்ய பிரபந்தத்தில் அதற்கான மூலாதாரம் கிடைக்கிறது. நான் சொல்லக்கூடிய பாட்டை கொஞ்சம் கவனியுங்கள். தமிழ் பக்தி இலக்கியம் என்று சொன்னால் அந்த பக்தி இலக்கியத்துக்கான விதை எங்கே காணப்படுகிறது என்று பார்த்தால் திருமுறைகளிலோ வேறு எங்கோ இல்லை, அது திவ்ய பிரபந்தத்தை தான் இருக்கிறது. அந்த பாட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பாடியவர் திருமழிசை ஆழ்வார். நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம்னு 2 நூல் பாடியிருக்கிறார். அதில் நான்முகன் திருவந்தாதியில் அவர் சொல்லுகிறார், கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் குதையும் வினையாவி தீர்ந்தேன். கதவுன்னா அந்த மூடப்பட்டிருக்கிறது கதவு, அது ஒரு வகையில் தடையாக இருக்குது. தள்ளுனா வழி கிடைக்கும், நம்ம உள்ளே வரவோ வெளியே போகவோ அது உதவும். நம்முடைய மனம் இருக்க அது சில சமயங்களில் அப்படி மூடிக்கொண்டு தடையாக இருக்கிறது, சில சமயங்களில் அதுவே திறந்து இதை காண்பாயாக என்று வழிகாட்டுகிறது. இப்போ ஆழ்வார் சொல்லுகிறார், கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் குதையும் வினையாவி தீர்ந்தேன். அடுத்து சொல்லக்கூடிய 2 வரிகள் மிக மிக முக்கியமானவை. விதையாக நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய்.
விதையாக நல்ல தமிழ்மொழியை நீ விதைத்தாய். என் உள்ளத்தில் இறைவன் என்ன செய்தான்னா, பக்தி என்னும் பழமையான அந்த வயலுக்கு உரியவன் யாருன்னு கேட்டால் இறைவன். அவன் என்னுடைய உள்ளத்தில், இது அந்த கருத்தை அவர் தான் சொல்லுகிறார், அந்த இறைவன் என்ன செய்தான், என்னுடைய உள்ளத்தில் விதைத்தான். விதைத்து பக்தி பயிரை வளர்த்தான். அப்போ விதைத்தான்னா அது என்ன விதை? தமிழாகி விதையை விதைத்தாங்கிறான். தமிழாகி விதை நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய், கற்ற மொழியாக கலந்து நல்ல தமிழாகிய அந்த விதையை என் உள்ளத்திலே விதைத்தாய். அப்படி விதைத்து பக்தி என்கிற ஒரு பயிர் என் உள்ளத்திலே வளரும்படி செய்தாய். இப்போ நான் முன்னா சொன்ன அந்த செய்தியோடு இவற்றை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். தமிழ் பக்தியின் மொழி என்று பாராட்டப்படுகிறதே, அப்படி பாராட்டப்படுவதற்கான மூல காரணம், அதற்கான விதை எங்கே காணப்படுகிறது என்று கேட்டால், ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்த பாசனங்களைத்தான் கிடைக்கிறது. என் உள்ளத்தில் நற்றமிழை விதைத்து நீ விளைத்தாய் என்று திருமழிசை ஆழ்வார் பாடக்கூடிய பாட்டு அதற்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து இந்த உரையாசிரியர்கள் மனைப்பிரவாளம் கலந்து எழுதக்கூடிய இந்த உரையாசிரியருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் முதல்ல சொல்கிறேன். இப்போ எங்கும் உளன் கண்ணன் என்ற ஒரு திருவாய்மொழி, அந்த பாட்டு முழுவதையும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று தூண் புடைப்ப அங்கு அப்போதே அவன் வேய தோன்றிய என் செங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இது திருவாய்மொழி. என்ன கதையை சொல்கிறார் உங்களுக்கு தெரியும். கண்ணன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னா, எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான். இந்த கண்ணன் என்பதற்கான பொருளை இங்கே நம்மாழ்வார் சொல்லிவிடுகிறார். கண் என்றால் இடம், ஏழாம் வேற்றின் உருவு மட்டுமல்ல, கண் என்பதற்கு இடம் என்று பொருள். இப்போ கண்ணன் என்பதற்கு இப்போ பிராகிருத மொழியில் கிருஷ்ணன் ஒரு பெயர் இருந்தது, அது அப்படியே தமிழுக்கு வந்தது. தமிழுக்கு வந்துதான் கண்ணன் என்று ஆகியது என்பது போல சில பேர் சொல்லுவார்கள். ஆழ்வாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. கண்ணன் என்பதே தமிழ் பெயர் தான். கண் என்பது இடம், கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். ஆறாயிரப்படி உரைகாரர் எங்கும் உளன் கண்ணன் என்பதற்கு பொருள் சொல்கிற போது சர்வத்திர சந்நிகிதனான சர்வேஸ்வரன் பார். சர்வத்திர சந்நிகிதனான சர்வேஸ்வரன், இது ஆறாயிரப்படி உரை. எல்லா இடங்களிலும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாகிய கண்ணன் என்று நல்ல தமிழில் ஆழ்வார் சொன்னதை அவர் வடமொழியில் சொல்லுகிறார், மணிப்பிரவாளத்தில் சொல்லுகிறார். இதுதான் வைணவ உரைகளுடைய ஒரு போக்கு, பொதுவான போக்குக்கு அடையாளம். இப்போ ஆண்டாள் இறைவனை பாடினாள். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் பிறப்பிலேயே பெண்ணாக பிறந்ததுனால நாயகி பாவமும் அவளுக்கு இயல்பாக அமைந்து விட்டது. நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, அந்த காலத்தில் பெண்கள் நாடகத்தில் நடிக்க வர மாட்டார்களாம். அப்படி நடிக்க வராததுனால அது சிறுவ நாடக கம்பெனிகளில் ஆண்களுக்கே பெண் வேஷம் போடுவார்கள். இப்போ சந்திரமதி அரிச்சந்திர நாடகமாக இருந்தால் ஆண்களே சந்திரமதியாக வேஷம் போடுவார்கள். திருப்புவனம் வெள்ளச்சாமி கோனார் என்று ஒருவர் அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு நாடக நடிகராம். அவர் பேரை கேட்ட உடனே ஒரு ஆடவன் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் மூக்கவேளால் அரிச்சந்திர நாடகம் என்ற ஒரு நாடகம் நடக்கிற போது எல்லாருக்கும் ஒரு பெரிய கூட்டம் அவருக்குன்னு இருந்தது. அவர் நடிக்கிறார், சந்திரமதியாக நடிக்கிறார். முடி வளர்த்து பின்னால் பெண்களுக்கு மாதிரி 6 அடிக்கு கூந்தல் காலடி மீதில் மோதுவதென்னடி சந்தோஷம்னு ஒரு திரைப்பட பாட்டு கேட்டிருக்கலாம். 6 அடி வந்தார் என்னடி சொன்னார் அப்படிங்கிற ஒரு பாட்டு கண்ணதாசன் பாடியது. 6 அடி கூந்தல் காலடி மீதில், பெண்ணுடைய உயரம் 5 அடின்னு வச்சுக்கோங்க, கூந்தல் எவ்வளவு? 6 அடி. 6 அடி கூந்தல் காலடி மீதில் மோதுவது என்னடி சந்தோஷம் பாடியிருப்பார். அவர் அந்த சந்திரமதியாக நடிப்பதற்காகவே முடியை வளர்த்திருந்தாராம் நிறைய. அந்த பெண்களே பார்த்து பொறாமைப்படுவார்களாம். அந்த அளவுக்கு அவருக்கு நீண்ட முடியை வளர்த்து அவர் பெண் வேஷம் விட்டார்னு பேர். அந்த காலத்தில் ஒரு பேச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ நாயகி பாவத்தில் பல பேர் பாடியிருக்கிறார்கள். ரிபப்பவான நம்மாழ்வார் நாயகி பாவத்தில் பாடுகிறார். இன்றைக்கு கூட அவர் நாயகி பாவத்தில் பாடிய ஒரு பாடலை பற்றி நான் எழுதிய திருவடி மேல் உரைத்த தமிழ் என்கிற கட்டுரை இன்றைய தினமணியிலே வெளிவந்திருக்கிறது. அதே மாதிரி திருமங்கையாழ்வார் நாயகி பாவத்தில் பாடியிருக்கிறார். இவங்க தான் ஆயிரக்கணக்கான பாடல் பாடியவர். இவரும் 1000 பாட்டு பாடினார், அவர் 1000 பாட்டு பாடினார். என்னதான் இவங்க நாயகி பாவத்தில் பாடினாலும் இவர்கள் பெண்கள் ஆவார்களா? அது வெள்ளச்சாமி கோனார் பெண் வேஷம் போட்டது மாதிரி தான். ஆனால் ஆண்டாளுடைய கதை எப்படியா? இல்லை. ஆண்டாள் இயல்பிலேயே பெண்ணாக பிறந்தவள். இயல்பிலேயே பெண்ணாக பிறந்ததுனால அவளுடைய அந்த காதல் பாடல்கள் இயல்பும் இனிமையும், ஒரு மேலிருந்து அருவியாக கொட்டக்கூடிய ஒரு நீர் கீழே இருக்கக்கூடிய தாழ்வான இடங்களை நோக்கி விரைந்து ஓடுவதைப் போல. சுருக்கமாக சொன்னால் ஆண்டாளுடைய காதல் பாடல்கள் பள்ளமடை போன்றவை என்று நம்முடைய வியாக்கியாதாக்கள் சொன்னார்கள். அது என்ன பள்ளமடை? கிராமப்புறங்களில் பழகியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இது கிராமப்புறம்னு வேண்டியதில்லை, இங்கேயே பார்க்கலாம். எங்கேயாவது பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி
விரைந்து ஓடும் அல்லவா? ஆகவே ஆடவர்கள் நாயகி பாவம் ஆக கருதி கொண்டு தன்னை பெண்ணாக கருதி கொண்டு பாடுகிற போது அது செயற்கையாக இருக்கும். அந்த மேட்டு மடை, மேடான இடத்துல தண்ணி ஏறுமா? தண்ணி ஏறாது. பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் பாயும். இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே நிலங்களை விலை பேசி வாங்குகிற போது இந்த நிலம் விலைக்கு வருகிறது வாங்கலாமா என்று கேட்கிற போது எந்த நிலம் என்று கேட்பார் அந்த கிராமத்துக்காரர். குறிப்பிட்ட இடத்தை சொன்ன உடனே அது பள்ளமடை, தண்ணீர் கடைசி சொட்டு வரைக்கும் வந்து பாயும். கம்மாயில் நீர் வற்றினாலும் அதை வாங்கலாம், அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கலாம். இன்னொரு நிலத்தை பற்றி சொல்கிற போது அது மேட்டுமடை. மேட்டுமடைனா மேட்டுமடையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இருந்தால் பாயும். அப்புறம் தண்ணீர் சுருங்கிட்டே வந்தால் என்னாகும்? மேட்டுமடை பாய்ச்சலுக்கு வழி இல்லை. ஆகவே அந்த நிலம் இவள் விலை பெறாது என்பார்கள். அது ஆண்டாளுடைய காதல் அனுபவத்தை சொல்கிற போது அவருடைய காதல் நாயகி பாவம் பள்ளமடை. பள்ளமடையாக இருந்ததுனாலே இயல்பாக அவருடைய காதல் பாடல்கள் அமைந்தன. அதை விளக்கிற போது மணிப்பிரவாளத்தில் எப்படி விளக்கினார்கள் என்று கேட்டால், அதாவது ஒரு ஸ்ரீ, ஒரு ஆடவன், ஒரு புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டில், நான் சொல்லக்கூடிய வார்த்தை த வெரி வேர்ட் வியாக்கியானத்தில் எப்படி இருக்கிறதோ அதையே சொல்கிறேன். ஒரு புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டில், சிநேகிப்பதுன்னா என்ன? விரும்புகிறது. சிநேகம் இந்த இடத்துல காதல். ஒரு புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டில் ஆடவனும் எப்படி விரும்ப முடியும்? அதே சமயம் ஒரு பெண் ஒரு புருஷனை கண்டு சிநேகிக்கை பள்ளமடையாகையாலேன்னு எழுதுவார் வியாக்கியாதா பிரியவாச்சான் பிள்ளை. திருப்பாவி வியாக்கியானத்தில் அவதாரிகையிலே ஒரு புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டிலும் ஒரு ஸ்ரீ புருஷனை கண்டு சிநேகிக்கை பள்ளமடையாகையினாலே ஆண்டாளுடைய பாடல்கள் சிறப்பாக இருக்கிறது என்று எழுதுவார். இந்த உதாரணம் ஆண்டாளுடைய பெண்மையை போற்றி கூறுவதாக அமைந்த அதே நேரத்தில் மணிப்பிரவாள நடை எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் கலந்து எழுதினார்கள் என்பதற்கு இதை ஒரு சான்றாக காட்டலாம். இப்படி மணிப்பிரவாளத்திலே உரை எழுதிய இந்த உரையாசிரியர்கள் இப்படி வடமொழியும் தமிழும் கலந்து எழுதினார்களே, இவர்களுக்கு ஒருவேளை தமிழறிவு கொஞ்சம் மட்டாக இருக்குமோ, தமிழறிவு அவ்வளவு அதிகமாக இல்லாதவர்களாக இருந்திருப்பார்களோ என்ற எண்ணம் யாருக்கேனும் இருந்திருக்குமானால் அதை தொடர்ந்து படிப்பார்களானால் அவர் நிறைய கற்றவர்கள், தமிழ் இலக்கியங்களை அற்புதமாக கற்றவர்கள். அப்படி கற்ற சூழ்நிலையும் கூட இப்படி ஒரு சிந்தனை பள்ளியை அவர் வளர்த்ததுனால, என்ன சிந்தனை பள்ளி? ஆழ்வார் பாசுரங்களுக்கு உரை சொல்கிற போது தமிழும் வடமொழியும் கலந்து உரை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை பள்ளியை வளர்த்ததுனால அவர்கள் இப்படி உரை எழுதினார்கள். தமிழ் அறியாத நிலையில் அவர்கள் எழுதவில்லை. உதாரணத்திற்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் என்ற ஒரு பெரிய தமிழறிஞர் நம் காலத்தில் வாழ்ந்தார். சற்று முன் வாழ்ந்தவர், சென்னையில் இருந்தவர் தான் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். அவர் 10 பாட்டு முதலான நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். இப்போ முருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு முதலான நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு உரை எழுதுகிற போது நல்ல தமிழிலே உரை எழுதுவார். கம்பராமாயணத்துக்கு உரை எழுதுகிற போது, கம்பராமாயணம் பதிப்பு வைமுகவுடைய பதிப்பு இன்றைக்கு கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரு காலத்தில் திருவல்லிக்கணியிலே அவருடைய பேரனிடம் நானே சென்று வாங்கியிருக்கிறேன். நான் வைணவ கல்லூரியில் வேலை பார்த்த போது, அப்போது என்னுடைய வயது 25. மாதந்தோறும் சம்பளம் வாங்கிய உடனேயே ஊவேசா பேரனுடைய வீட்டுக்கும் வைமுக பேருடைய வீட்டுக்கும் போய் இந்த புத்தகங்களை வாங்குவது என் பழக்கம். ஆக அவருடைய பழைய தமிழ் இலக்கியங்களுக்கு அவர் எழுதக்கூடிய உரையை பார்த்தா நல்ல தமிழ் நடையில் இருக்கும். அதே சமயம் கம்பன் பாட்டுக்கு உரை எழுதுகிற போது வடமொழி கலந்த மணிப்பிரவாளத்தை எழுதுவார். இப்போ நெழுதி இறைஞ்சிதல் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தல். இந்த நெழுதி இறைஞ்சினான் என்று வரக்கூடிய இடத்துல சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்தான், இப்படி எழுதுவார். கம்பன் நெடிதிரஞ்சினான் என்று எழுத இவர் ஏன் அப்படி எழுதுகிறார் என்று கேட்டால், அது வைணவ மரபு. நான் முதல்ல சொன்னது மாதிரியான அந்த சிந்தனை பள்ளியில் வளர்ந்தவராகினாலே கம்பனை வைணவனாக கருதி கொண்டாடிய காரணத்தினாலே அவர் அப்படி உரை எழுதினார். ஆக இப்படி உரை எழுதியதனால் இவர்கள் தமிழில் கங்கு கரையற்ற புலமை படைத்தவர்கள். அதுதான் மிக முக்கியமானது. அதாவது விவாதிக்கக்கூடிய அளவுக்கு, பொருள்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி, மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவன் ஊர்வினவி, திண்ணமென் இடமார் புகுமோர் திருக்கோளூரே. இந்த பாட்டு முழுதும் உங்களுக்கு தெரியலைனாலும் அந்த 2 வரியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி, மண்ணினுள் அவன் சீர்மிக்க அவன் ஊர் வினவி, திண்ணம் என் இடமார் புகுமூர் திருக்கோளூரே. இது நம்மாழ்வார் பாசுரம்.
நம்மாழ்வார் இங்கே தாமான தன்மையில் பாடவில்லை. நம்மாழ்வாராக பாடவில்லை. இங்கே பெண்ணின் தாயாக மாறி பேசுகிறார். இதை சொல்லுகிற போது அதாவது தாமான தன்மைகளை பாடினா அது ஞானம் மிகுந்த பேச்சாக இருக்கும். வேறு பாத்திரங்களாக பேசுகிற போது பெரும்பாலும் பெண்ணாக மாறி பேசுவது உண்டு. இதை ஆச்சாரிய கிருதயம் எப்படி சூத்திரமாக சுருக்கி சொன்னது என்று கேட்டால், ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. அச்சர ரிஷம் பெறும். ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. இப்போ அந்த பிரேம நிலையிலே பெண்ணினுடைய திருத்தாயாராக, மெருந்தாயாரில் அவ திருத்தாயாராக மாறி ஆழ்வார் பேசுகிற போது, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீ மல்கி, மண்ணிலுள் அவன் சீர் வளம் மிக்க அவன் ஊர் வினவி, திண்ணம் என் இடமான் புகும் ஊர் திருக்கோளூரை. இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு நான் சொன்ன பொருளை நினைவில் வச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டு. அது எங்கன்ட்டா, இது இப்போ நான் சொன்னது நம்மாழ்வார் பாடினது. இப்போ அவள் தனியாக போயிருக்கா, திருக்கோளூரை நோக்கி போயிட்டா. போனதுக்கு பிறகு உண்மை தெரிந்த தாய் புலம்புகிறாள். இன்னொரு பாட்டில் அது பெரிய திருமொழி அருளி செய்தவர் திருமங்கை ஆழ்வார். ராத்திரி என் கூட தான் படுத்திருந்தா, உரை கிடக்க வாழை உருவி கொண்டு போவது போல நான் வியாக்கியாதா. உரை கிடக்க, உரை இருக்க வாழை மட்டும் அப்படி தனியாக உருவி போகிற மாதிரி தாய் கூட படுத்திருந்தா. இப்போ முழிச்சு பார்த்தா அவளை காணோம். கல்வன்கொள் கரியானோர் காளை வந்து வள்ளி மருங்குள் என்ற மணமாதிரை போத என்று வெள்ளி வளைக்கை பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அல்லல் பூங்கழனி அணியாளி புகுவர்களோ. முதல் பாட்டில் அவள் போயிட்டா. அந்த இளமான் போனது நிச்சயமாக இதுவாக இருக்கும், திருக்கோளூராக தான் இருக்கும். திருக்கோளூர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மாழ்வார் பிறந்த அந்த ஆழ்வார் நகரிக்கு மேற்கே 3 தலைவில் உள்ள சிற்றூர், அதுதான் மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர். ஆக அந்த திருக்கோளூருக்கு போயிருப்பாளோ. இதில் இப்போ இந்த பாட்டு, அடுத்த பாட்டில் என் கூட அவள் தூங்கிட்டு இருக்கிற போது ஒரு காளை வந்து அவளை அழைச்சி கொண்டு போனான். அவர்கள் எங்கே போயிருப்பார்கள்? ஒருவேளை திருவாலிக்கு போயிருப்பார்களா, அல்ல வேற எங்கேயும் போயிருப்பார்களா? முதல் பாட்டில் அவர்கள் போன இடம் பற்றி ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. திண்ணம்னா நிச்சயம். ராமபானம் இலக்கு தப்புமான்னு கேட்டான் வியாக்கியாதா. ராமபானம் இலக்கு தப்புமான், டார்கெட் ஆஃப் அட்டாக் நிச்சயமாக போய் சேரும். நிச்சயமாக அவள் திருக்கோளூர் தான் போயிருப்பா, அவளை பற்றி கவலையப்பட வேண்டாம் என்பது திருத்தாயார் பாசுரம், நம்மாழ்வாருடைய திருத்தாயார் பாசுரம். ஆனால் இந்த பாட்டில் ராத்திரி ஒருத்தன் வந்தான், அவன் கல்வன்கொள் கரியான் ஒரு காளை வந்து, அவன் திருடனாக இருப்பானோ, கருப்பாக இருந்தான், அந்த இளைஞனாக இருந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியலை, வந்தான். வள்ளி மருங்குள் என் மடமானினை போதை என்று இவளுக்கு தெரியவே கூட்டி போகிறான். இருந்தாலும் இவள் செயலற்றவளாக இருக்கிறாள். அதனால தான் உரை இருக்க வாழை உருவி கொண்டு போவது போலே என்னுடைய பெண்ணை அவன் கொண்டு சென்றான். வெள்ளி வளைக்கை பற்ற, அது வெள்ளி வளைக்கை, வெள்ளியினாலான அந்த வளையலை அணிந்திருக்கிறாள். பற்ற வெள்ளியினாலும் வளையல் அணிந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் தருகிறது. எப்போவுமே இலக்கியம் அந்த காலம் காட்டக்கூடிய கண்ணாடி. லிட்ரேச்சர் இஸ் அ மிரர் ஆஃப் த ஏஜ் என்பான் வெளிநாட்டு திறனாய்வாளர்கள். வெள்ளி வளைக்கை பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று. தாயரைன்னு சொன்னது காரணம், பெற்ற தாயாகிய நற்றாய், வளர்ப்பு தாயாகிய செவிலித்தாய் மற்றும் தோழிமார்கள் இவர்களையெல்லாம் விட்டு அகன்று அல்லல் பூங்கழனி அணியாளி புகுவர்களோ. இந்த 2 பாட்டை பற்றி ஒரு சம்வாதம் ஆச்சாரியர்களுக்கிடையே நடக்கிறது. அது ஆளவந்தார் கோஷ்டியிலே. ஆளவந்தார் கோஷ்டின்னா அந்த அவர்கள்லாம் அவரும் சீடர்களுமாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் இதில் எந்த பிராட்டிக்கு வருந்துவது? தனியாக போய் திருக்கோளூர் போனால அவளுக்காக வருந்துவதா, அல்லது தானும் தலைவன் அழைக்கக்கூட போனாலே பெரிய திருமணிப்பா அவளுக்காக வருந்துவதா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், யாருக்காக வருந்துவது? அவையோராகி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தனியாக போனவளுக்கு வருந்துவதா, அல்லது தானும் தலைவனுமாக போனால் இந்த பிராட்டிக்கு வருந்துவதா என்கிற ஒரு விவாதம் ஆளவந்தார் கோஷ்டியிலே எழுந்தது. கோஷ்டினா கூட்டம். அந்த எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் எழுந்த உடனே பலரும் என்ன சொன்னார்களாம், தனியாக போனவளுக்காகத்தான் வருத்தப்படணும். இல்லைன்னு நாதமுனிகள். நாளும் இல்லை, தனியாக போனவளுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. அவளுக்கு ஒரே குறி, ஒரே இலக்கு, திருக்கோளுக்கு போகணுங்கிறது. அதுதான் வியாக்கியாதை அப்படி சொல்லுவார். ராமபானம் இலக்கு தப்புமா, எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல், தடைகளும் இல்லாமல் நிச்சயமாக அவள் திருக்கோளூரை சென்று அடைந்திருப்பாள். திண்ணம் என் இடமான் புகும் ஊர் திருக்கோளூரை. ஆகவே அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் பின்னாடி பாட்டு எப்படி முடிகிறது, அந்த பாட்டை மறுபடியும் சொல்கிறேன். கல்வன்கொள் யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்குள்
என் மடமானினை போதனா வருவாயாக என்று வெள்ளி வளைக்கை பெற்ற தாயரை விட்டகன்று அள்ளல் பூங்கழனி அணியாளி பூவர் கொலோ. பாட்டு எப்படி முடியுது? பூவர் கொலோ. கொலோ என்பது ஐயச்சொல், சந்தேகம். இப்படி போகிறோம், கருக்கிருட்டு, வளைவாக ஏதோ ஒன்று கிடக்குது, நில்றான்னு கூட வந்து நிறுத்த பயந்து இல்லை போகாதே, அது பாம்போ பழுதோ, பாம்போ இல்லை பழுதுன்னா அப்புறம் உறுதிப்படுத்தி கொண்டால் தாண்டி போகலாம். அது மாதிரி அந்த கொலோ என்பது ஐயப்பொருள் தரக்கூடிய ஒரு சொல். அணியாளிக்கு போயிருப்பார்களா, இல்லை ராவணன் வாசலிலே போய் நிற்பார்களா? அதான் வியாக்கியாதாவுடைய அற்புதமான விளக்கம். ஒரு பாட்டுக்கு பதசாரமாக பொருள் சொல்கிறது சிறப்பில்லை. பாட்டை சொல்லி இதுக்கு அர்த்தம் இதுதான், இதுக்கு அர்த்தம் இதுதான்னு ஒவ்வொரு சொல்லாக சொல்லி கொண்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. நம்முடைய அனுபவம் அந்த பாடலுக்கு அப்பாலும் சில சமயங்களில் எனக்கு முன்னால் பேசிய ஸ்ரீமான் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி, துஷ்யந்த் ஸ்ரீ அவர்கள் குறிப்பிட்டது போல, பாட்டுக்கு அப்பாலும் மேலும் மேலும் பொருள் சுரப்பதாக அந்த பாடல் அமைய வேண்டும். அவர்கள் சொந்த இடத்துக்கு திருவாலிக்கே போயிருப்பார்களா, அல்லது தானும் அவனுமாய் சேர்ந்து போகக்கூடிய அந்த மயக்கத்தில் தனியாக போகிறவளப்பா கவலைப்படாண்டாம், உரையலுக்கு அவள் திருக்கோயிலுக்கு போயிருப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஊமத்தங்காயினா தெரியாமல் சின்ன குழந்தைகள் ஏதோ அது இது மாதிரி கொய்யாக்காய் மாதிரி இருக்குது, கொஞ்சம் முள்ளுமுள்ளாகவும் இருக்காது, பச்சை குழந்தைகள் கொஞ்சம் வேறு தெரியாத விளையாட்டு பிள்ளைகள் எடுத்து வாயில் கடிச்சிட்டான். கடித்த உடனே கொஞ்சம் என்ன ஆகுன்னு கேட்டால் புத்தி பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அதை கண்டறிந்து உடனடியாக தடுப்பு மருந்து கொடுத்து மீட்க வேண்டும். இப்போ இந்த வந்து கூட்டிகிட்டு போனானே, இந்த ரெண்டு பேருமாக சேர்ந்து அணியாளி போவார்களோ, திருவாலி நகரத்துக்கு போயிருப்பார்களா, அல்லது ராவணனுடைய வாசலிலே போய் நிற்பார்களா? திருவாலி போனால் பிரச்சனை இல்லை, ஆளிநாடனுடைய அந்த ஊருக்கு போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ராவணனுடைய வாசலை போய் நின்றால் குழவிக்கோடு போல அரக்கர் வாழக்கூடிய தேசம் அல்லவா, அங்கே போயிருப்பார்களோ என்ற சந்தேகம். ஆக உண்ணும் சோறு என்கிற பிராட்டிக்காக வருந்துவதா, கல்வன்கோல் என்ற பாசுரத்தில் வரக்கூடிய பிராட்டிக்காக வருந்துவதா என்று ஆளவந்தார் கோஷ்டியிலே ஒரு ஐயம் உண்டான போது, அவளுக்காக வருந்த வேண்டாம், நம்மாழ்வாருடைய திருத்தாயார் பாசுரத்திலே வரக்கூடிய அந்த பெண்ணுக்காக நான் வருந்த வேண்டியதில்லை, அணியாளி பூவர்களோ அல்லது வேறெங்காவது போயிருப்பார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பாடுவதனாலே இந்த கல்வன்கோல் பிராட்டிக்காகத்தான் நாம் வருந்த வேண்டும் என்று ஒரு இன்றைக்கு பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி ஒரு தீர்ப்பை ஆளவந்தார் கோஷ்டியிலே சொன்னார்களாம். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அளவுக்கு அவர்கள் படித்தார்கள், அனுபவித்தார்கள், அதில் ஆழ்ந்தார்கள். ஆழ்வார்கள் எப்படி இறை அனுபவத்திலே ஆழ்ந்தார்களோ, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் கால் ஆளும் நெஞ்சு அழியும் கண் சுழலும் என்றார் நம்மாழ்வார். உரைகளை படித்தா கூட சமயத்தில் அப்படித்தான் இருக்கணும் நமக்கு. ஏன்னா சில சமயம் இப்படி இல்லாமல் உரை எழுத முடியும். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருக்கிறாரு, அவரை சொல்லுகிற போதெல்லாம் அவர் திருப்பாவைக்கு 6000 படிக்கிற உரை செஞ்சவர். 3000 படி செய்தவர் யார் உங்களுக்கு தெரியும், பெரியவாச்சான் பிள்ளை. 6000 படி அழகிய மணவாள பெருமாள் நாயனார்ங்கிற பேரை குழப்பிக்க வேண்டாம். ஒரு காலத்தில் நாயனார் ஆழ்வார் என்கிற சொற்கள் இரு சமயத்தாருக்கும் பொது சொற்களாக இருந்தன. இவரை பற்றி நான் பேசுகிறவெல்லாம் சொல்லுவேன், மோராலஸ் இஸ் எ போயட். கார்மேனி செங்கன் கதுமதியம் போல் முகத்தான். அது கார்மேனி, கருத்த உடம்பு, நிறம், கமலம் போல கண்கள், அவ்வளோதானே. கண்ணும் கமலம் கமலமே கைத்தளமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையும் பார் முதலாழ்வார். கண்ணும் கமலம் கமலமே கைத்தளமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே. இப்போ இவ்வளோதானே இதுக்கு அர்த்தம். ஆனால் அவர் சொல்லுவார், கார் மேகத்திலே 2 தாமரைகள் பூத்தார் போலேம்பார் அழகிய மணவாள பெருமாள். கார் மேகத்திலே 2 தாமரைகள் பூத்தார் போலே. இதை இவர் எங்கேருந்து சொல்கிறாருன்னு கேட்டால், கம்பனை படிச்சிருக்கார். கம்பனை படித்த அனுபவம் அவருக்கு வருது, நாமளும் அதை படித்ததுனால கண்டுபிடிக்கலாம். கண்ணூற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணூற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை. அதாவது மறைந்திருந்த அம்பை தான் யாரடா இதவன் என்று கேட்க, அதுக்கு பிறகு அவன் காட்சி தருகிறான் ராமன். அவன் பார்க்குற போது கண்ணூற்றான் வாலி, ராமனை பார்த்தான். நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை கண்ணூற்றான் வாலி. அப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே நீல மேகத்தில் அந்த 2 நீல மேகத்திலே 2 தாமரை பூத்தார் போலே கார்மேனி செங்கன் கதுமதியம் போல் முகத்தான் என்றுதானே பிராட்டி செய்யுள் செய்திருக்கிறார், பாவி பாடலை பாடியிருக்கிறார். அதுக்கு இவ்வளவு நயமாக அவர் பொருள் சொல்வதற்கு என்ன காரணம்? ஆழ்வாரையும் படித்தார், ஆண்டாளையும் படித்தார், அதே சமயம் தமிழர்களையும் படித்ததுனாலே ஒரு அனுபவம். உதாரணம், இன்னைக்கு இந்த புள்ளும் சிலம்பினகான் இன்றைய நாள் பாசுரம் அதுதான் இல்லையா? அந்த புள்ளும் சிலம்பினகான்கிற வார்த்தை 2 இடத்துல வருது.
உங்களுக்கு தெரியும், மனப்பாடமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும். புள்ளும் சிலம்பிலகானது இன்றைய பாசுரத்தில் வருது. 13வது பாசுரத்தில் வரும். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிட்டு புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். இப்போ 2 இடத்துல புள்ளும்னு வந்துருச்சே, அங்கேயும் புள்ளும் வருது, இங்கேயும் புள்ளு வருது. அந்த பொருளை இங்கேயும் சொல்லிட்டு போகணும்னு உரையாசிரியர் சொல்லலை. அதுதான் அவர்களுடைய அறிவு எவ்வளவு தீஷண்யமானது, எவ்வளவு கூர்மையானது. அங்கே புள்ளும் சிலம்பினகான் என்பது சிலம்புதல்னால் ஓசை எழுப்புதல். பறவைகள் அந்த காலையில் எழுந்த உடனேயே ஓசை எழுப்புதல். அங்கே சொன்ன 6வது பாட்டில் புள்ளும் சிலம்புதல் என்பது கண் விழித்த போது, கூட்டில் விடியற் காலம் வந்துருச்சுங்கிற 5க்கெல்லாம் விழிச்சிடும் அந்த பறவைகள், 4:30 5 மணிக்கெல்லாம். அப்படி கண் விழித்த போது எழுப்பின ஓசை தான் அந்த 6வது பாட்டில் சொன்னது. 13வது பாட்டில் எழுந்து சிறகைகள்லாம் தட்டி கூட்ட விட்டு புறப்படுதான் இறைதேட, அப்பா ஒழித்ததுங்கிறார். எவ்வளோ நுட்பமான விளக்கம் பாருங்கள். புள்ளும் சிலம்பினகான் என்பது 6வது பாட்டில் கண் விழித்த போது சிலம்புதல். 13வது பாட்டில் சொல்லக்கூடிய புள்ளும் சிலம்பினகான் என்பது இறைதேட பறந்து செல்கின்றன. அப்படி இறைதேட பறந்து சொல்ல போது அவைகள் சிலம்பின, ஒலி எழுப்பின. 2க்கும் அவர்கள் வேறுபாடு காட்டுகிறார்கள். இப்படி நுட்பமாக வேறுபாடு காட்டக்கூடிய அந்த உரை போக்கை நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ கனைத்திழங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இது நாம் சொன்ன அந்த பாட்டுக்கு முந்தின பாசுரம், 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரத்தில் அழகிய மரவாள பெருமாள் நாயனார் எழுதுகிறார். இப்போ கனைத்திழங் கற்றருமை கன்று கிறங்கி, அதாவது கன்றுக்குட்டி ஒன்றும் அவுத்து விடலை, அந்த நிலையில் கன்றுக்காக இறங்கி அது பாலை சொரிஞ்சிருச்சு. அந்த சொரிந்த உடனே விடலாம் சேரா போச்சான். அவனும் உரிய நேரத்தில் இருந்து அந்த கன்றுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு பால் கறக்கக்கூடிய செயல்களை அவன் செய்யலை. கண்ணனோடு தெரியக்கூடியவன் ஆகையினாலே இந்த வேலையை செய்யாமல் அவங்க கூட போயிட்டான். ஆக கனைத்திழங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியை நின்று பால் சோற நனைத்தெல்லம் சேராக்கும். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எழுதினார். அதாவது கன்றின் கைவழியும் அன்றிக்கே கன்றின் வாய் வழியும் அன்றிக்கேன்னு எழுதினார். அந்த பால் எப்படி வீணாகுதான், கைவழியும் அன்றிக்கே கன்றின் வாய் வழியும் அன்றிக்கே. என்ன அர்த்தம்னு கேட்டால், பால் கறக்கிறானா அப்போ கைவழியே, அது பாலை போய் பருகுது இல்லையா, அது கன்றின் வாய் வழியே. ஆக கைவழியும் அன்றி அந்த கன்றின் வாய் வழியும் இல்லாமல் அது வீணாக போகிறதுன்னு அவர் எழுதினார். இப்படி அவர் எழுதியதற்கு என்ன காரணம்? வெள்ளி வீதியாரும் சங்கநூற் புலவர் எந்த அளவுக்கு அவர்கள் சங்க இலக்கியங்களெல்லாம் படித்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணம். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது. ஒன்று கன்று குடிக்கணும், அல்லது கறந்து களத்தில் படணும். அப்படி இல்லாமல் என்னுடைய அழகு இப்படி வீணாய் போகிறது என்று தலைவி வருந்துவது மாதிரி வெள்ளி வீதியார் பாடிய ஒரு பாடலை இங்கே எடுத்து காட்டுகிறார். இங்கே ஒரு செய்தியை இடைப்பிரவராக என்று சொல்லுவார்கள் தமிழில் இலக்கணாசி. இடைப்பிரவரல்னா இடையில் வேற ஒன்று சொல்கிறது. இது கூட இடைப்பிரவர் அல்ல, பிறவரல் அல்ல, இயல்பாகவே சொன்னால் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். வைணவ உரையாசிரியரை பொறுத்தவரை நுட்பமாக தினமணியில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் நான் எழுதியிருந்தேன். சங்க இலக்கியங்களை பற்றி ஒரு தவறான கருத்து சிவனடியார்களால் ஒரு காலத்தில் பரப்பப்பட்டது. சிவனடியார்களால் அதை யார் சொல்கிறான்னு கேட்டால், இப்போ நம்ம சொன்னால் தப்பாக நினைப்பான். வைணவர்கள் கூடிய ஒரு சபையில் அவர் பேசுகிறார். மயிலை மாதவதாசன் என்று திவ்ய பிரபந்தத்தை ஒருத்தர் பதிப்பித்தார், பார்த்துருக்கலாம் நீங்கள். அவரே திருமுறைகளை இளமுருகனார் என்ற தலைப்பில் அவர் பதிப்பித்தார். அவருடைய இயற்பெயர் பாலசுப்ரமணிய முதலியார், மயிலை பாலசுப்ரமணிய முதலியார். மயிலை பாலசுப்ரமணிய முதலியார் தான் மயிலை மாதவதாசனுங்கிற பெயரில் திவ்ய பிரபந்தத்தையும் இடமுருகனாருங்கிற பெயரில் திருமுறைகளையும் அவர் பதிப்பித்தார். அவர் சொல்லுகிறார், நான் சிறுவனாக இருந்த காலத்தில் சங்க இலக்கியங்களை பற்றி சிவனடியார்கள் தவறாக ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். எழுதுகிறார், அது பதிப்பில் இருக்குது. சங்க இலக்கிய பதிப்பு, அந்த காலத்தில் சைவ சமாஜ பதிப்பு, பின்னால் 1960களிலே பாரிநிலையம் அதை பதிப்பித்தது. அதில் பாலசுப்ரமணிய முதலியார் பதிவு செய்திருக்கிறார். சிவனடியார்கள் சங்க இலக்கியங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை அந்த காலத்தில் பரப்பினார்கள். என்ன தவறான கருத்து? சங்க இலக்கிய பாடல்கள் கள்ளை பற்றிய பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் இறைச்சி பாடல்கள், இறைச்சியை பற்றியும் காரணம் கள் குடிக்கிற பற்றியெல்லாம் வருவாங்க. அதே மாதிரி இறைச்சி உணவு உண்பது பற்றியெல்லாம் வரும். அதனால் கள்ளையும் இறைச்சி உண்ணுதலையும் பற்றி பேசக்கூடிய இவன் சிவனடியார் என்கிற முறையில் அதில் முழுதும் எல்லா பாட்டிலையும் அதுவாக சொல்லியிருக்கான். அக்காலத்து வாழ்க்கை முறைகளை பேசுவதோடு சில பாடல் வரும். எவ்வளவு அற்புதமான சொற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த சங்க இலக்கிய நூல்களை 10 பாட்டு ஆதிமனம் பற்றினார் பற்றுவோரோ என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையால் பாராட்டப்பட்ட அந்த சங்க இலக்கியங்களை சைவர்கள் இப்படி தவறான கண்கொண்டு பார்த்தார்கள். அதை சைவரை பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்தில் நான் சொல்ல வருகின்ற ஒரு உண்மை என்ன என்று கேட்டால்,
16ஆம் நூற்றாண்டில் உரையாசிரியர்களுடைய காலம். ராமானுஜர் காலம் தொடங்கி 12லே தொடங்கியது. ராமானுஜர் வாழ்ந்த அந்த காலம் தொடங்கி அவரை போய் உரை செய்ய சொல்கிறார்கள். ராமானுஜர் எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தேவரீர் ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் செய்தது போல, அந்த பாஷ்யம் எழுதியது போல, பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் செய்தது போல நீங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு உரையருளி செய்ய வேண்டும் என்று இந்த பிள்ளான் அவர் திருவோலக்கமாக எழுந்திருந்த போது தாழும் தடக்கையும் கூப்பி விழுந்து வணங்கி எழுந்து விண்ணப்பித்தார், நீங்கள் உரை செய்யணும்னு. அதுக்கு ஓம் என்று உரைத்தருளி அப்படி அவர் சொல்லலை. ஓம் செய்கிறேன்னு அவர் சொல்லலை. ஓம்னா ஆமான்னு அர்த்தம். அப்படி உரைத்தருளும் இல்லை. என்ன சொன்னார்? நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னு கேட்டால், நான் உரை எழுதினால் ஆழ்வார் பாசுரங்களுக்கு இதுவே பொருள் என்று சில மந்தமதிகளுக்கு தோன்றும். சில மந்தமதிகளுக்கு இதுவே பொருள் என்று தோன்றும். ஆழ்வார் பாசுரங்கள் இத்தகையன அவனவனுடைய பக்தி சிறப்பிற்கும் அறிவுத்திறத்திற்கும் ஏற்ப பொருள் சுரக்கும்னார். எப்படி அருமையாக சொல்லியிருக்கிறார். அவனுடைய பக்தி சிறப்புக்கும் அறிவுத்திறத்திற்கு ஏற்ப பொருள் சுரக்கும். அதன் விளைவுத்தானே பார்க்கிறோம். 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி என்று பெருகி பெருகி படிப்படியாய் வளர்ந்த கதை நமக்கு அதைத்தானே சொல்கிறது. நான் உரை செய்தால் இவ்வளவே பொருள் என்று சில மந்தமதிகளுக்கு தோன்றும். இதான் உரை, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு போயிடுவான். அதனால் நான் உரை செய்ய போவதில்லை, நீயே ஒரு உரை செய்வாயின்னு பிள்ளானை பற்றி சொன்னார். அவர் செய்த உரை தான் 6000 படி. அதோடு நின்னதா? நான் முதல்ல சொன்னது மாதிரி 5 உரைகள் அதுக்கு வந்தன. ஆக இது மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி உரை எழுதுகிற போது சங்க இலக்கியங்களிலிருந்து பல மேற்கோள்களை அவர் காட்டுகிறார்கள். அதான் முக்கியமான செய்தி. சைவர்களும் சிவனடியார்களும் சங்க பாடல்களை இறைச்சிப்பாட்டு என்றும் கல்லை பற்றி பேசக்கூடிய பாடல்கள் என்றும் புறக்கணித்த போது அவர்கள் சங்க பாடல்களிலிருந்து மேற்கோள் காட்டினார்கள். எப்படி நுட்பமான புலமை அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு சில உதாரணங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் இல்லை, மனசில் பதியத்தக்க ஒரு நல்ல உதாரணம். திருவிருத்தத்தில் ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்கிறேன்? திருவிருத்தம் நம்மாழ்வார் பாடியது. எப்படி சைவத்தில் உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறேன் திருக்கோவையாரோ அது மாதிரி வைணவத்தில் அகப்பொருள் தழுவி பாடப்பட்ட 100 பாட்டு. அதில் ஒரு இடத்துல ஒரு பெண் பேசுவதாக ஒரு பாட்டு நாயி பாவத்தில் ஆழ்வார் பாடுகிறார். தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவினுள்ளும். என்ன அர்த்தம்னு கேட்டால் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தையும் தேடி பார்த்தேன். ஐயர் நல்லார்கள் குழிய விழவு. ஐயர்னா ஆண்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம். ஆண்கள் கூடியிருந்தால் இளைஞர்களாக அந்த போர் விளையாட்டுகளை விளையாடி பயிற்சி செய்து கொண்டிருப்பார்களாம். அது பெண்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலையும் போய் தேடி பார்த்தேன். இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திலையும் போய் தேடி பார்த்தேன். யாரை தேடி பார்த்தேன்? கண்ணனை தேடினேன். கைய பொன்னாழி வெண் சங்கடும் காண்பான் அவோவான் நான். அந்த ஆழியும் சக்கரமாக இருக்கக்கூடிய கண்ணன் இந்த கூட்டத்தில் எங்கேயாவது பெண்கள் கூட்டத்தில் ஒன்றும் இருந்தால் பெண்கள் கூட்டத்தில் இருக்கணும், அல்லது இளைஞர் கூட்டத்தில் இருக்கணும், அங்கெல்லாம் இருப்பானா என்று தேடி பார்த்தேன். கைய பொன்னாழி வெண் சங்கொடும் காண்பான் அவாவும் நான். அந்த பொன்னாழியும் சங்கும் சக்கரமாக அவன் காட்சி தருவான் என்று எல்லா இடங்களிலும் ஓடி ஓடி நான் தேடி பார்த்தேன். மையவண்ணா மணியே முத்தமே என்ற மாணிக்கமே அப்படின்னு முடிக்கிறார் நாயி பாவத்தில். இப்போ எல்லா இடங்களிலும் நான் தேடி பார்த்தேன் என்பதை சொல்லுகிற போது பெண்கள் கூட்டத்தில் தேடினேன், இளைஞர்கள் கூட்டத்தில் தேடினேன், எங்கேயும் அவனை சங்கம் சக்கரமாக இருக்கக்கூடிய பெருமானை நான் காண முடியவில்லை என்று அந்த நாயகி வருந்துவதாக அருளி செய்தார் நம்மாழ்வார். இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, அழகிய மனவாள செய்யறன்னு பன்னீராழி புரைகாசிரியர் என்ன செய்கிறார்? இந்த பாட்டை எடுத்த உடனே அவருக்கு உடனே ஒரு சங்க பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த சங்க இலக்கிய பாட்டு எதுன்னு கேட்டால் அது குறுந்தொகையில் ஆதிமந்திங்கிற ஒரு பெண்பார் புலவர் பாடிய பாட்டு. அந்த பாட்டு என்ன? மல்லர் குழிய விளைவினானும் மகளி தழிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் மாண்டக்கோனை. எல்லா இடங்களில் பெண்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலையும் மல்லர்களாகிய போர் வீரர்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலும் ஓடி ஓடி தேடி தேடி நான் பார்த்தேன். எங்கேயும் அவனை காணவில்லையே. நானும் ஒரு ஆடுகள மகள். ஆடுகளம்னா நாட்டியம் ஆடக்கூடிய அவனும் அந்த ஆடுகளத்தில் சிறந்தவன் என்பதை போல் அவர் பேசுகிறார். இது சங்க இலக்கிய பாட்டு. இப்போ இந்த தையல் நல்லார்கள் என்கிற இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற அழகிய மனவாள செய்யர் இந்த குறுந்தொகை பாட்டை எடுத்து காட்டுகிறார். குறுந்தொகையில் 31வது பாட்டு மல்லர் குழிய விளைவினானும் மகளி தெளிய துணங்கையானும் என்று இது அகத்தமிழிலும் சொல்லப்பட்டது. வெரி வேர்ட். இந்த 2 வார்த்தைகளை காட்டி நான் முழு பாட்டையும் உங்களுக்கு இப்போ சொன்னேன், ஆனால் அவர் தொட்டு காட்டுகிறார். மல்லர் குழிய விளைவினானும் மகளி தெளிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் என்று அகத்தமிழிலும் இது சொல்லப்பட்டது. அகத்தமிழ்னா என்ன? குறுந்தொகை முதலான நூல்கள், நற்றிணை, அகநானூறு முதலான நூல்கள் அகத்தமிழிலும் சொல்லப்பட்டு. அப்போ எந்த அளவுக்கு சங்க இலக்கியங்களை அவர்கள் ஆழ்ந்து
படித்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ மாரி மலை முழஞ்சில் ஒரு பாட்டு, அது திருப்பாவியில் வர்றது. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிழந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனே பூவை பூவண்ணா நின் கோயில் என்றும் இங்கனே போந்தரிடி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் பாடல். இந்த பாட்டுக்கு உரையிடுகிற போது இந்த மாரி காலம், அந்த மாரி காலத்தில் எப்படியெல்லாம் உயிர்கள் கூடி அதை வெளியே போக முடியாது, தொடர்ந்து மழை பெய்யுது. அப்போ அகிரணை விலங்குகள் உட்பட மனிதர்கள் உட்பட எல்லாரும் கூடி மகிழ்ந்திருக்கக்கூடிய காலம் அப்படின்னு எழுதுகிற போது அந்த வியாக்கியானம் முழுவதும் போகரசம் அனுபவிக்கும் காலம், சேர்ந்திருக்கும் காலம், பிரிந்தார் கூடியிருக்கும் காலம், இப்படியே காலம் காலம் காலம்னு எழுதிட்டே வருவார். படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பிரிந்தார் கூடும் காலம், கூடினார் சேர்ந்திருக்கும் காலம். அப்படி சேர்ந்திருக்கிற போது அனைத்தகை நெகிழ்த்த அளவில், இப்போ அனைத்த கையை மறுபடியும் இருக அணைக்கிறதுக்காக நெகிழ்க்கிறான், அந்த அளவிலையும் அவள் வருந்துகிற காலம்னு அவர் அடுக்கடுக்காக சொல்லிட்டே வர்றார். இப்படி அடுக்கடுக்காக இந்த உரையை அவர் எழுதுவதற்கு என்ன காரணம், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு? மங்கையர்கள் புனல் பொழிய மழை பொழியும் காலம், மாரவேல் சிலை குணிக்க மயில் குணிக்கும் காலம், கொங்கைகளும் கொன்றைகளும் பொன்சரியும் காலம், கோகரக கொடிமுல்லை முகநகைக்கும் காலம், அங்குயரும் இங்குயரும் ஆனமழை காலம், அவரொருவர் நாம் ஒருவர் ஆன கொடுங்காலம். நந்தி கிளம்பம். நந்தி கிளம்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய தலைவி அந்த பிரிவு துயரால் தான் எப்படி வருந்துகிறோம். இந்த மழைக்காலம் எனக்கு எவ்வளோ வேதனையாக தருது. மங்கையர்கள் புனல் பொழிய கண்ணீர் வருதான், மங்கையர்கள் புனல் பொழிய அங்கே மழை பொழியுது. மங்கையர்கள் புனல் பொழிய மழை பொழியும் காலம், மாரவேல் சிலை குணிக்க மயில் குணிக்கும் காலம், கொங்கைகளும் கொன்றைகளும் பொன்சொறையும் காலம், கோகனக கொடி முல்லை முகநகைக்கும் காலம். வருவேன்னு சொல்லிட்டு போனான், வந்தானா என்று அந்த முல்லைப்பூவை பார்த்து சிறுபதி போல் இருக்கிறான். இந்த பாட்டை படித்ததுனால அவர் என்ன பண்ணுறார், பிரிந்தவர்கள்லாம் வருந்துகிற காலம், அதே சமயம் கூடினவர்கள்லாம் போகரசம் அனுபவிக்கும் காலம், அப்படி கூடினவர்களும் அனைத்தகை நிகழ்த்த அளவில் வருத்தப்படக்கூடிய ஒரு காலம் என்று ஒரு கவிதை போல உரை எழுதி கொண்டு போகிறார். அப்படி உரை எழுதி கொண்டு போவதற்கு காரணம் அவருக்கு அடி எடுத்து கொடுத்தது என்னன்னு கேட்டால் இந்த நந்தி கலம்பங்கிற நூலில் இருக்கக்கூடிய பாட்டு தான். அதே மாதிரி அவர்கள் எவ்வளவு நுட்பமாக பொருள் உரைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு, பொங்கத்தம் பொங்கோ குளமணி தூரமேனு பெரியாழ்வார் திருமொழி 2 வரும். திவ்ய பிரபந்தத்தை நல்லா படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அதனால் பொங்கத்தம் பொங்கோ, ஒவ்வொரு பாட்டும் பொங்கத்தம் பொங்கோன்னு முடியும். இன்னொரு பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டும் குளமணி தூரமே குளமணி தூரமேன்னு முடியும். காஞ்சிபுரம் மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் அனங்காச்சாரிய சுவாமிகள் இதுக்கு உரை எழுதுகிற போது இந்த ரெண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு போல் ஆழ்வார் காலத்தில் வழங்கியிருக்கிறது, இதை பாடியிருக்கிறார். இதுக்கான முந்தைய இலக்கியங்கள் எதுவும் கிடையாது. இந்த 2 பதிகமும் தான் இதுக்கு இலக்கணமும் இலக்கியமாக இருக்கிறது என்பார். அப்போ ராமனுக்கு முன்னால், இலக்குவனுக்கு முன்னால் அரக்கர்கள் எல்லாம் எங்களை மன்னித்து விடு, ராவணன் செய்த தீமைக்காக நாங்கள் எல்லா துன்பங்களையும் இப்பொழுது அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆடுகிறார்கள். இப்படி ஒரு கற்பனை யார் செஞ்சது? எங்கேயாவது ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இருக்கா? ஆதி ராமாயணம் என்று சொல்லக்கூடிய, ஆதி காவியம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் இருக்கா? கிடையாது, இங்கேயும் இல்லை. ஆனால் இவர் ஒரு கற்பனை செய்து பாடுகிறார், தன்னை அரக்கனாக பாவித்து. அதே சமயம் ராமபிரானையும் இலக்குவனையும் துதிப்பது போல அவர் பாடுகிறார். அவர் பாடுகிற போது குறக்க நாயகர்களால் இளங்கோவே, முழு பாட்டையும் சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன், குறக்கு நாயகர்களால் இளங்கோவே. குறக்கு நாயகர்கள் யார்? சுக்ரீவன், அனுமோதனானவர். இளங்கோங்கிறது யார்? லக்ஷ்மணன். இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே அரக்கர் ஆட அழைப்பார் இல்லை, அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, அஞ்சினோம் தட தொங்க தம்பொங்கோ. நாங்கள் எல்லாம் பயப்பட்டோம், அரக்கர்களில் ஆடு என்று அழைப்பார் இல்லைன்னு ஒரு உரை சொன்னாரா, நஞ்சியர் சொன்னாரா. ஒரு ஆடு உண்மையில் பயந்தது தான். ஆடு பயப்படத்தாலும் செய்யும். சிங்கத்தை பார்த்து நான் இது வரைக்கும் 99 சிங்கத்தை சாப்பிட்டேன், உன்னை சாப்பிட்டேன்னா 100வது சிங்கத்தை சாப்பிட்டதா எங்கள் கணக்கு வந்துடணும்னு சொல்லி போலியாக தைரியமாக நடந்து வந்து சிங்கத்துக்கு முன்னால் பேசிச்சான். பேசுகிற உடனே அந்த சிங்கம் பயந்து ஓடி போயிடுச்சான். ஓஹோ, இது ஒருவேளை 99 சிங்கத்தை ஏற்கனவே சாப்பிட்ருக்குமோ என்னவோ, நம்மையும் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் பயந்து ஓடி போய் விட்டது என்று ஒரு கதையை நஞ்சியர் சொன்னார். அருகில் இருந்த நம்பிள்ளை பெரிய உரையாசிரியர், அவர் தான் திருவாய்மொழி உரை சொன்னவர், அவருடைய சீடர். அதே சமயம் இதற்கு இதுவோ பொருள்னு கேட்டாராம். இதற்கு இதுவோ, அப்போ நீ இப்படி கேட்பாயானால் இதற்கு வேறு பொருள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுனாராம். தமிழர்கள் ஆடு என்ற சொல்லின் மூலமாக வெற்றியை குறித்தார்களாராம்.
தமிழர்கள் ஆடு என்கிற ஆடு அவன் ஆடவன், அவன் ஆடுன்னு அர்த்தம் இல்லை. ஆடவன்னா செய்யக்கூடிய முயற்சிகளிலே வினையே ஆடவர் குயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர்னு சங்க இலக்கியம் சொல்லுது இல்லையா? அது ஆடு என்பதற்கு வெற்றி என்று பொருள். ஆகவே இந்த இடத்துல அரக்கர்களில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதையெல்லாம் ஆளார்கான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது நாங்கள் சில பேர் சில அரக்கர்கள் தான். அவன் ராவணன் செய்த பாவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், எங்களை மன்னிச்சிருன்னு கேட்குற மாதிரி பாடுறார். அப்போ அவர் சொன்னார்களாம், அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை. இனிமேல் அரக்கர்களில் எங்களுக்கு வெற்றி உண்டாகும். வெற்றிங்கிற பேச்சை பேசுகிறதுக்கே எங்களுக்கு ஆள் இல்லை, வெற்றிங்கிற சொல்வதற்கே எங்களுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி ஒரு மன்னிக்கக்கூடிய தோரணையில் இலக்குவருக்கு முன்னால் ராமனுக்கு முன்னாலே ஒரு ஆடுகிறார்களாம். அப்போ அந்த அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை என்பதற்கு ஆடு என்பதற்கு வெற்றி என்று பொருள் சொன்னார். அப்படி பொருள் சொன்னதுக்கு எது காரணம்னு கேட்டால், அந்த ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் ஆடாடு என்ப ஒரு சாராரே ஆடன் நண்ப ஒரு சாரேன்னு ஒரு பாட்டு புறநானூற்றில். அதாவது கோப்பெருநற்கிள்ளின்னு ஒரு இளைஞன் அவன் ஒரு ஆமூர் மல்லனோடு பொருதுகிறான். அது சண்டையில் இவன் வெற்றி பெறுகிறான். இருந்தாலும் வேடிக்கை பார்க்குறவன் என்ன சொல்கிறான், சில சமயங்கள் இல்லையில் அவன் தான் நல்லா விளையாண்டான் அல்லது அவன் தான் நல்லா மல்லாடினான், அந்த மல்யுத்தம் செய்தான், ஆகவே வெற்றி அவனுக்கு தான் ஒரு பக்கத்தில் சொன்னாங்க. இன்னொரு பக்கத்தார் இல்லை வெற்றி இவனுக்கு தான்னாங்க. ஆடென்ப ஒரு சாராரே ஆடென்ப ஒரு சாராரே. ஆக ஒரு சாரார் இவனுக்கு வெற்றி என்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் உள்ளவன் அவனுக்கு வெற்றி என்கிறார்கள் என்று இந்த ஆடு என்கிற அந்த பழைய புறநானூற்று பாட்டிலிருந்து எடுத்துக்காட்டி விளக்கம் சொன்னதாக எழுதுகிறார். ஆகவே இது மாதிரி பழைய தமிழ் இலக்கியங்கள் இருந்து நல்ல நல்ல உதாரணங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் வைணவ உரைகளில் அதிகமாகவே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வைணவ உரைகள் ஆழ்வாருடைய பாசுரங்களைப் போல திரும்ப திரும்ப அனுபவிக்கக்கூடியவை, ரசிக்கக்கூடியவை. அவற்றை நாம் உண்மையிலே உணர்ந்தோமேயானால் ஆழ்வாருடைய பாசுரங்களில் எந்த அளவுக்கு நாம் ஈடுபடுகிறோமோ அதே அளவுக்கு இந்த உரைகளிலும் நாம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். உதாரணத்துக்கு அவர்கள் சில சொற்றொடர்கள், சில தொடர்கள், இப்போ கிருஷ்ணாவதாரம் சற்று முன்பு தான் நடந்து முடிந்ததுன்னு நம்மாழ்வார்கிட்ட சொன்னாங்களாம். நம்மாழ்வார் பிறந்து அவர் அந்த கிருஷ்ணானுபவத்தில் துவைந்த போது, கொஞ்சம் பிந்திட்டீங்களே நீங்கள் எதிர்பார்த்த பஸ் 12B இப்போ தான் போகுது, இப்போ தான் போச்சு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்கிறது மாதிரி உங்கள் கிருஷ்ணாவதாரம் இப்போ தான் முடிஞ்சவன் போனான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் சொன்னதாக வியாக்கியாதா எழுதுகிறார், ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பெற்றிலும் பாவியேன் பள்ளியிலே பட்டு தரிப்பதே. இது வியாக்கியாதா நம்மாழ்வார் சொன்னாரா இல்லையோ, வியாக்கியாதா அப்படி எழுதுகிறார், பாவியேன் பள்ளியிலே பட்டு தரிப்பதே. இப்போ சுவையான ஒரு பொருளை வாங்கி புதாக கடலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வறுகடலை சூடும் சோமையாக இருக்குது, அப்படி போட்டுக்கிட்டே போகிறோம், சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம், நண்பரோடு பேசிக்கிட்டு திடீர்னு அதில் ஒன்று பல்லில் பட்டு கீழே விழுந்துடும். அது அந்த ஒன்றுக்காக மனசு வருத்தப்படும், கீழே போய் நான் பொறுக்க போகிறதில்ல, அதை இருந்தாலும் கீழே விழுந்துட்டதேன்னு வருத்தப்படுவோம் இல்லையா? அதனால் கிருஷ்ணாவதாரம் சற்று முன்தான் நிகழ்ந்து முடிந்தது என்று சொல்ல கேட்ட ஆழ்வார் ஒரு செவ்வாய்க்கிழமை உட்பட பெற்றிலும் பாவியேன் பள்ளியிலே பட்டு தரிப்பதேன்னு வருத்தப்பட்டாராம். அதே மாதிரி ஒன்று இறுக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வைணவ உரைகள் ஒரு வார்த்தை வரும், அது பள்ளி பற்றுகை. சோகத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கெல்லாம் யாராவது நிற்க முடியும், நம்ம போய் அது பாதி சோகத்தில் ஏறி அப்படி நிற்க முடியும் நம்மளால். விடாப்பிடியாக ஒருத்தன் ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டே என்னன்னா அதுக்கு பேர் பள்ளி பற்றுகை என்றார்கள். அடுத்து ஒரு பந்தியில் உட்கார்றான், எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது நமக்கு. என்னென்னா இப்போ பத்ரி நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்துவார், சிறப்பு செய்வார், என்னென்ன செய்வார்னு நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது இலையை போட்டாச்சு, பந்தியில் இலையை போட்ட உடனே அப்படியே தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி அங்கேருந்து பரிசாரர்கள் அப்படி பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள். இலையில் என்னென்ன உணவுப் பொருட்கள் வரும்னு இவன் ஒரு கற்பனை செய்கிறான். என்னென்ன உணவுப் பொருட்கள் இலையில் பரிமாறப்படும்னு கற்பனை செய்கிறான். அந்த கற்பனையை எதிர்பார்ப்பினாலே மனக்கோட்டை கட்டக்கூடியவர்களை பற்றி பேசுகிற போது வைணவ உரையாசிரியர்கள் எப்படி சொன்னார்கள் என்று கேட்டால், இலையகலப்படுத்தல். அப்படி இலையை போட்டுட்டு தண்ணியை தெளிச்சுன்னா ஒன்றும் வரல, எதுவும் பரிமாறப்படவில்லை, இருந்தாலும் என்னென்ன வரும், இன்றைக்கி அந்த பூசணி அல்வா வருமா, அல்லது வேறு ஏதாவது பிரேமவிலாஸ் அல்வா வருமா, அல்லது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் வருமா, அது காய்கள் என்னென்ன வரும், என்ன அவியல் வரும். கேரளாவுக்கு போனால் அவியல்லே பல வகை சொல்கிறான், இனிப்பில் என்னென்னவோ வகைகள் இருக்குது. இதில் என்னென்ன நமக்கு பரிமாறப்படும் என்று ஒருவன் இலையில் அப்படி தண்ணீரை தெளித்து தடவி பார்த்து கொண்டு பரிசாரகனை அவரோடு பார்த்து கொண்டிருப்பது மாதிரி இலையகலப்படுத்தல், ஒன்றை எதிர்நோக்கி காத்திருத்தல். அதே மாதிரி நம்ம கூடவே இருப்பான், ஆனால் செய்கிறதெல்லாம் நமக்கு
மாறா செய்வான். அதுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இடக்கை பொறிமுறுக்குதல். அவனா இடது கையில் பொறிமுறுக்குவானே. பொறிமுறுக்குதல்ங்கிற உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் அதை பார்த்துருக்கலாம். அதாவது கதிரை அறுத்துருப்பாங்க, அதை களத்துக்கு கொண்டு வரணும். வயலில் அது ஒரு கத்தையாக எடுத்து மாறி மாறி வைத்து கட்டி களத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை அந்த கதிர்களை கட்டுவதற்காக வைக்கோல் பொறியினால் கட்டணும். அப்போ ஒருவர் வைக்கோலில் தண்ணீரை தெளித்து அதை ஒருவர் அந்த பொறியை எடுத்து விடுவார், ஒரு இதை வச்சு. அப்போ பொறி முறுக்கிறவன் எப்படி முறுக்கணும்? இப்போ வலது கை எப்படி திருப்பி இப்படி கொண்டு போகணும். இப்படி முறுக்கினா என்னாகும்? முறுக்கின பொறியும் என்னாகும்? அவிழ்ந்து போயிடும். ஆகவே நமக்கு இடையூறாக ஏதாவது ஒருவன் செய்வானேயானால் அவன் இடக்கை பொறி முறுக்கிறவன் ஆயிற்று. இடது கை பக்கமாக முறுக்கி நமக்கு நன்மை விடையாதவர் செய்து விடுவான் அப்படின்னு. ரெண்டாவது, சில சமயங்களில் முயற்சி பெருசாக இருக்கும், பலன் அற்பமாக இருக்கும். ஆழ்வார் மடல் எடுக்க துணிந்த போது அவருடைய முயற்சி பெரும் முயற்சி, ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனோ மிக சிறிது என்பது போல வியாக்கியாதா கருதுவார். இறைவனை இப்படியெல்லாமா பயமுறுத்தி அடைய நினைப்பது அப்படின்னு சொல்கிற போது இது போர் சுட்டு பொறிகொறிக்கைம்பார். போர் சுட்டு பொறிகொறிக்கை. ஒருத்தனுக்கு பொறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த மார்கழி மாதத்தில் கருதை அடித்தாச்சு, போர்னால் உங்களுக்கு தெரியும். மறுநாள் அந்த அந்த கடாவிலெல்லாம் விட்டு அந்த நெல்லெல்லாம் உதற செய்யணும். அதுக்கு பேர் பனை அடித்தல் என்பார்கள். ஆணை கட்டி மாடு கட்டி போரடித்தால் மாழாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று பழைய நாட்டுப்பாடல் உண்டு. ஔவையார் படத்தில் அது வரும். இப்போ அது மாதிரி நெல்லை எடுத்து அது பிறகு அது பொறியாக்கி சாப்பிடணும். அந்த பொறுமை அவனுக்கு இல்லை. உடனே பொறி சாப்பிடணும்னு நினச்சான், உடனே கொளுத்தி விட்டான். இதை அந்த போரை கொளுத்தி விட்டுட்டான். ஆக அது மாதிரி அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் போர் சொட்டு பொறி. அற்ப பலனுக்கு மிகப்பெரிய காரியத்தை துணிந்து செய்தல், அது போர் சொட்டு பொறிகொறிக்கை. ஆழ்வார் பராங்குசனாகி மடலடிக்க துணிந்தது அது மாதிரி தான் அப்படின்னு சில அற்புதமான தொடர்களை எல்லாம் அவர் கையாள்வார்கள். அதாவது திருமடல்களை பற்றி சொல்கிற போது நான் திருமடல்கள் பற்றி தான் ஆய்வு செய்தேன். என்னை வைணவத்தின் பக்கம் இழுத்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். நான் அவருடைய பாசுரங்கள் படிக்கிற போது கலியன், ஒலிசை, தமிழ் மாலை ரொம்ப சந்தம் அருமையாக இருக்கும். அதில் ஈடுபட்டு தான் முதல்ல அவரை தான் படித்தேன். அப்புறம் படித்து தான் மற்ற ஆழ்வார்கிட்ட நான் போகிறது. அப்போ திருமங்கை ஆழ்வாரை பற்றி தான் நான் பிஹெச்டி ஆய்வும் எம்ஃபில் ஆய்வும் செய்தேன். பிஹெச்டி வைணவ இலக்கிய வகைகள். அப்போ அந்த இது மாதிரி அவர்கள் உரை சொல்லக்கூடிய போக்கை நாம் கவனிப்போமே. ஆனால் மூலத்தில் ஒன்றும் இருக்காது. அது மூலத்தில்னா இந்த ஓமை எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். பிடிச்சிடறேன். மூலத்தில் ஓமை எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் ஓமை சொல்லி அவர்கள் விளக்குவார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ அழகர் கோயிலை பற்றி பாடுறார் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். சதிரிட மடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோயில் மதிதவள் கொடுமை மாலிரும் சோலை பதியது ஏற்றி 70 பயனே. அதாவது இளம்பெண்களிடம் அந்த காதலில் ஈடுபடாமல் அழகரை நோக்கி சின்ன வயதிலேயே சென்று வழிபடுதல் நல்லதுன்னு சொல்கிறார். இதுதான் அது மதி தவள் கொடுமையும்பார். மாலிரஞ்சோலை. அது சாயங்காலம் நல்ல வேநீர் காலமாக இருந்தால் அந்த மலை உச்சியை பார்த்தோம்னா நிலவு ஏதோ அது மேலே மெல்ல ஏறி போவது போல் நமக்கு காட்சி தரும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் உரையாசிரியர்? மதி தவள் கொடுமை. மெல்ல தவழ்ந்து போகிறது மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கும். சூர்பெண்டு சுரமேறுவதல் போலன்னார். சூர்பெண்டுனா கர்ப்பஸ்திரீ மலையில் ஏறினா எப்படி ஏறுவா? விறுவிறுனா ஏறுவா? ரொம்ப மெதுவாக ஏறுவாள் அல்லவா? அது சூர்பண்டு சுரமேறுதல் போல. சுரம் என்பது இங்கே மலைப்புற வழி. இது மாதிரி அவர்கள் உமை சொல்லி விளக்கக்கூடிய இடங்கள் மிக அற்புதமாக இருக்கும். நிறைய சொல்லலாம். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா இந்த பாசுரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படிங்கிறார். அதில் திருவேங்கடத்தை அவர் உயர்த்தி பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ பரமபத மேலே இருக்கிறான் வானார் ஜோதி, பரமபதத்தில் இருக்கிறானே, அது பகல் விளக்கப்பட்டிருக்குமா? அது பகல் எத்தனை விளக்கு எப்படி இருக்கும்? அது பகல் விளக்கப்பட்டிருக்கும். நீராழி ஜோதி, பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கிறானே, அது நீர் விளக்கு. தண்ணியை சுற்றி இருக்காது விளக்கு எத்தனை எப்படி இருக்கும்? நீர் விளக்கு. வேங்கடம் ஒன்றுதான் குன்றிலிட்டு விளக்காயிருக்கும் என்று சொல்லி உரையாசிரியர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆக எங்கோ இருந்த என்னை என் மீது கொண்ட அன்பினாலும் இணக்கத்தினாலும் என்னை வரவழைத்து இந்த சிற்றுரையை உங்கள் முன் நிகழ்த்தக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு தந்த
இனிய நண்பர் திரு பத்ரி சேஷாத்திரி அவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தையும் இந்த உரையை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேரம் எடுத்துக்கிட்டா? அதிக நேரம் இல்லை. ஐயா அவர்கள் ஒரு ஆழமான சரிவான உரையை நிகழ்த்தினார்கள். அதாவது சங்க இலக்கியத்தில் பாசுரங்களில் ஐயா ஆழங்கால் பட்டவர் என்பது அவரோட உரையில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. சில சுவையான தகவல்கள், சில நுட்பமான நகைச்சுவை, ரொம்ப அருமையான உரை. ராமானுஜர் ஏன் திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதலைங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. சிவனடியார்கள் சங்க பாடல்களை கண்டித்தார்கள் அப்படின்னு அந்த தகவல் கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல். இன்னும் பல ரசிக்கும்படியான உதாரணங்களையும் சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றி. நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை சார்ந்த திரு ரவிசங்கர் அவர்கள் ஐயாவை மரியாதை செய்வார்கள். அவர் எழுதினதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை போகும்போது